காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. இன்று சந்திர தரிசன நாள். வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாகும் நாள். வருகின்ற இந்த 9 நாள்லையுமே வாராகி அம்மனை வழிபட்டு வருவது ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை ஆதி வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் 12ஆம் நாள். இன்று மாலை 3:22 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 10:44 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 5:54 வரை சித்த யோகமும், காலை 10:44 வரை மரண யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்தி வருகின்ற நாள். குறிப்பாக கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வரன்கள் நல்லபடியாக அமையும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும். சேவிங்ஸை பற்றி திங்கிங் வரும், ஆனால் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து சேரும். வரும் நாட்களில் நிலைமை மாறும். மனம் தளராதீர்கள். கலைஞர்கள் நல்ல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், சவுண்ட் என்ஜினியராக இருப்பவர்கள், கேமராமேனாக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், கல்யாண மண்டபம், அதே மாதிரி கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, லாபகரமான நாள். பிசினஸை பொறுத்தவரை நல்லா நடக்கும். கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதாவது சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள்ல அவங்கள மீட் பண்ணுவீங்க. மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீர்கள். காதலர்களுக்கு அருமையான நாள். பெண்களுக்கு உற்சாகமான நாள். தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, கஷ்டங்கள் நீங்கும் நாள். சில கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு இன்னைக்கு போயிடும். அது கடன் சம்பந்தப்பட்ட, ஃபைனான்ஸ், நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்றேன், கஷ்டங்கள் நீங்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட்டில் இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க.
ஆண்டவன் உங்களை கைவிட மாட்டார். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வேறு நல்ல வழி காட்டுவார். வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் சம்மந்தமான பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஜாபை பொறுத்தவரையில் ப்ரமோஷன் ரொம்ப நாளாக எழுபட்டு இருந்திருக்கும், அதுக்கு இப்போ நல்ல டைம் கூடி வருது. உங்கள் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேஸ்ட்ரோ, நியூரோ, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிறதோ, அதுக்கு சம்மந்தமான மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதோ நல்லது. டாக்டரை மீட் பண்ணிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதாவது ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, மகத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி என்பர்களே, சந்தோஷமான நாள். குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அதை விட பெரிய சந்தோஷம் என்ன வேணும்? பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறது நல்லபடியாக அப்படியே பிடிச்சுங்க. மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு நாள். அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். மனம் தளர வேண்டாம். வரும் நாளில் அந்த நிலைமை மாறும். பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. அதே ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் தான். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஈஸியாக எதுவும் கொடுத்துடாதீங்க. கை மாத்தா வேணும், 1000 வேணும், 2000 வேணும், 5000 வேணும் கேட்பாங்க. பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் மாட்டிக்காதீங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தால் சில செலவுகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், குரோசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும். பண கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வேலை போச்சே, வேற வேலை கிடைக்கலையே அப்படின்னு சில பேருக்கு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் இருக்கும். காலம் மாறும், நிலைமை மாறும். சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டரும் வந்துட்டுது, ஆனால் இன்னும் ஜாயின் பண்ண முடியலையே அப்படின்னு இருப்பீங்க. அவர்களுக்கும் ரிலீவ் ஆகக்கூடிய நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, உற்சாகமான நாள், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நல்லபடியாக பண்ணணும்னு 2 நாளாகவே தூக்கம் இருக்காது. அது இன்னைக்கு நல்லபடியாக பண்ணுவீங்க. தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரீசெண்டாக கல்யாணம் பண்ணினவங்களுக்கு இடையில சின்ன சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்குங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுபவர்கள்,
அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, உங்களை காக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, நட்புகளால் நன்மை கிடைக்கும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. சில பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட ஷோரூம் அல்லது மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். செகண்ட் மேரேஜில் தேர்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. பிஸ்னஸில் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மனசில் ஓடும். கவனமாக இருங்க. அதே மாதிரி வீடு வாங்க போகிறேன், கவனமாக இருங்க. வீடு வாங்க வேண்டாம்னு சொல்லலை, ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் பாருங்கள். எவ்வளோ லோன் வாங்க முடியும், எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். சொந்தமாக வண்டி வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திங்க. என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கும், நல்லபடியாக நடக்கும். சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்கள் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கங்க. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. அதே மாதிரி ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு சில பேர் போய் உட்காருவீங்க. மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.